ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? செலியனை எப்படியாவது வெளியில் கொண்டுட்டு வரணுங்கிற தனது போராட்டத்தில் பாக்கியா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கவுன்சிலரின் சதி திட்டத்தையும் மீறி அமைச்சரை சந்தித்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாக்கியா. அதையெல்லாம் கேட்டுட்டு உடனே அந்த பையன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கவுன்சிலருக்கு ஆர்டர் போடுறாங்க அமைச்சர். இந்த நிலையில் பார்த்தோம்னா அமைச்சர் இதை உதவியை தொடர்ந்து செல்வியை கட்டிப்பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க பாக்கியா. என்னதான் ஆகாசை செலியனை அடிச்சிருந்தாலும் அவனை வெளியில் கூட்டிகிட்டு வர என் கூடவே இருக்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, என்னக்கா பேசுகிற, செலியன் தம்பி எனக்கும் பிள்ளை மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறப்ப பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியாவும் செல்வியும் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. பாக்கியா சீக்கிரமாக வண்டியை ஓட்டிகிட்டு போ அப்படின்னு செல்விகிட்ட சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் போயிட்டுருக்கிறப்ப வழியில் அவங்க வண்டியில் மோதுற மாதிரி ஒரு கார் வருது. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த காரில் இருந்து ஒரு கவுன்சிலர் தான் இறங்குறாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் பாக்கியாட்ட அந்த கவுன்சிலர் சொல்கிறாங்க, நான் எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம அமைச்சர்கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுத்துட்டீங்க. உங்கள் பையனை வெளியில் எடுத்துட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இந்த விஷயத்தை நான் இப்படியே விட மாட்டேன். அமைச்சர்கிட்ட கஷ்டப்பட்டு நல்ல பேரை வாங்கியிருந்தேன், அதை கெடுத்துட்டே இல்லை. இதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க போகிறீங்கன்னு கடுமையாக பேசி எச்சரிச்சுட்டு போகிறாங்க அந்த கவுன்சிலர். பாக்கியா அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு மினிஸ்டர் தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க. அதை தொடர்ந்து செலியனையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவன் வெளியில் வந்ததும் அம்மாவிடம் எமோஷனாக நான் வெளியில் வர மாட்டேன்னு நினச்சேம்மா அப்படின்னு செலியன் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா, உன்னை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் செல்வி சொல்கிறாங்க, உனக்காக அக்கா என்னெல்லாம் பண்ணுச்சு தெரியுமா தம்பி? அமைச்சர் வீட்டில் போய் முதுகு வலியோட சமைச்சு அவ்வளவு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணின கட்சிக்கார ஆள் அங்கே வர்றாங்க. அந்த கட்சிக்கார ஆள் பாக்கியாட்ட சொல்கிறாங்க, அந்த கவுன்சிலர் கேஸை வாபஸ் வாங்குறானா இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறானான்னு நேரில் பார்க்கத்தாமா வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த கட்சிக்காரங்க செல்லியன்கிட்ட, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தம்பி, ஒரு தாயோட போராட்டத்தை இன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்துருக்கேன். உங்களை வெளியில் கொண்டுட்டு வர எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டும் செலியன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கட்சிக்காரர் போனதும் அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்ருக்காங்க செலியன் சொல்கிறாங்க, உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிட்டேம்மா. ஆனால் அந்த கவுன்சிலர் எவ்வளவு கேவலமாக பேசினாம்மா. என் அம்மாவை பற்றி பேசும்போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியா அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் பார்க்குறப்ப கவுன்சிலர் ஆட்களில் கடையெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக போயிட்டுருக்காங்க. அப்புறமா பாக்கியா வீட்டுக்கு போக அங்கே செலியன் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாக்கியாவை பார்த்ததும், ஈஸ்வரி வாமா, இதான் உன் பையன்னு தெரியுதா? பையன் ஜெயிலில் இருக்கும்போது இவ எங்கே போயிட்டு வந்திருக்கா தெரியுமா? சமையல் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டிகிட்ருக்குறான். அதை கேட்டுட்டு இனியா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஷாக்காகிறாங்க. என் பையனுக்காகத்தான் நான் சமைக்க போனேன்னு பாக்கியா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. செலியனும் அம்மா சொல்கிறது உண்மைதான் அப்படிங்க, அவங்கனால தான் இன்றைக்கி நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு செலியன் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் போய் பார்த்தோம்னா கடையோட ஓனர் ஹோட்டலை காலி பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாங்க. இத்துடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.